நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், நான் பார்த்துக்கிறேன், இதிலெல்லாம் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டோன்ட் போக் யுவர் டர்ட்டி நோஸ் இன் மை இன்டர்னல் மேட்டர்னு அவங்க ஆளுங்களுக்கு சொல்கிறாருன்னு அர்த்தம். முதல்ல காலையில் சரின்னுவாங்க, அப்புறம் போய் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போனால் கல்யாண மண்டபங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் சார் லோக்கல் எம்எல்ஏ ப்ரெஷர், ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன அளவுக்கு மிரட்டி இங்கே நடத்த இடம் கொடுக்காம விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கரூருக்கு வரவே இல்லைன்றாங்க. அவருக்கு அனுமதி கொடுத்தீங்களா நீங்கள்? மக்கள் என்ன மடையர்களா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்காரங்க தெருக்கு மீட்டிங் போடுறாங்க. தாவேகாவினர் ஒரு தொகுதியிலையும் மீட்டிங் போடுறாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் வராருன்னா அந்த மீட்டிங்கு தடை போடுவாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் கண்டிஜென்சி பிளானை போலீஸும் நிர்வாகமும் வைக்கணும்ல. அதை விட்டுட்டு 5000 பேருக்கு மேலே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஸோ யூ ஆர் ப்ரூவிங் யூ ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் சேஃப்கார்டிங் த பீப்புள். விஜய் ஒரு வேளை நினைக்கலாம், ரொம்ப முன்னாலேயே நம்ம அவங்களெல்லாம் அடையாளம் சொல்லிட்டோம்னா அவங்கள மிரட்டுவார்கள், அச்சுறுத்துவார்கள், அவங்க ஃபேமிலியை கடத்து. அதிகாரத்துக்காக திமுக எதையும் செய்யக்கூடிய கட்சி. திமுக ஒரு ஜனநாயக இயக்கம் அல்லங்க, அது ஒரு சர்வாதிகார இயக்கம். ஆனால் அவங்க மற்றவங்களை பாசிசம்னுவாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேக்காலே பெண்கள் மீது நிறைய குற்றச்சாட்டு தாவேக்காவோட ரசிகர்களோ இல்ல கட்சிக்காரங்க நிறைய பேர் வச்சிருக்கதா ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் லைக் சங்கீதா அவர்கள் அந்த பிரச்சனையில கூட சங்கீதா அவர்களை நிறைய இழிவா பேசினாங்க. ஸோ அதுக்கே விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நான் பாக்குறது? அதாவதுங்க, யார் செஞ்சாலும் அது தப்புங்க. ஆனால் யாரும் பொது வெளியில் இப்படி யாரும் செய்யலைங்க. அவங்க முகநூல் பக்கத்துலேயோ ட்விட்டர்லையோ எழுதுறதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பாக முடியாது. ரெண்டாவது, எல்லாரும் செய்கிறதுக்கும் விஜய் தான் காரணம்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க. அவர் இதை இக்னோர் பண்ணுங்கன்னு தான் சொன்னார் பப்ளிக்காகவே. இது இது என்னுடைய விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், யாரும் இதில் தலையிடாதீங்க, இக்னோர் பண்ணுங்க, நம்ம இந்த அளவுக்கு சண்டை போடுறதுக்கு ஒர்த்தான மேட்ரு இல்லை அது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு பேசுனாங்க, ஒர்த்தான மேட்ரு இல்லைன்ட்டாங்கன்னு. அதனால் விஜயை பொறுத்தவரையில் எப்பவுமே பொது வெளியில் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் நடந்துக்கிறவர். அதனால் அவரை பொறுத்தவரையில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் ஓகே, அவர் வெளியே இதை நான் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் கண்டனம் ஏன் தெரிவிக்கலாம்? அவங்க ரசிகர்களுக்கு அவ்வளோ ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி இழிவா பேசாதீங்க அப்படின்னும் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. இல்லை, அதுதான் அவர் சொல்லிட்டாரு, இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான். இது உங்கள் மேட்ரு இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், நான் பார்த்துக்கிறேன், இதிலெல்லாம் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டோன்ட் போக் யுவர் டர்ட்டி நோஸ் இன் மை இன்டர்னல் மேட்டர்னு அவங்க ஆளுங்களுக்கு சொல்கிறாருன்னு தானே அர்த்தம். அவர் ஒன்றும் பண்ணுங்க, எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக வாங்கன்னு சொன்னார? சொல்லவே இல்லையா? ஓகே ஓகே சார். அடுத்து இப்போ சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்களை ஆஃபீஸ் எல்லாம் காலி பண்ண வைக்கிறாங்க, திடீர்னு திமுக காரங்க தான் இந்த மாதிரி திட்டமிட்டு ரவுடி செயல்லாம் செய்கிறாங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நீ காலையில் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுக எந்த அளவு மோசமாக நடத்துது தாவேக்கான்றத கரூரில் ஒரு பக்கம் அவர் அந்த 41 பேர் குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக, உதவி தொகை கொடுப்பதற்காக அங்கே போய் ஒரு கூட்டம் போடணுன்றதுக்கு 1.5 மாதம் ட்ரை பண்ணார் விஜய். எந்த மண்டபம் முதல்ல காலையில் சரின்னுவாங்க, அப்புறம் போய் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போனால் கல்யாண மண்டபங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் சார் லோக்கல் எம்எல்ஏ ப்ரெஷர், ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன அளவுக்கு மிரட்டி இருக்காங்கன்னா, திரும்ப இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பாதிப்பீங்க அப்படின்னு மிரட்டினாங்க. அப்புறம் வேற வழியே இல்லாமல் அவரும் பொறுமை இழந்து மகாபலிபுரத்தில் அவங்க குடும்பங்களை பஸ்ஸில் வர வச்சு அங்கே அவங்கக்கிட்டெல்லாம் அழுது மன்னிப்பு கேட்டு அவங்க குறையெல்லாம் சரி பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் நிதி உதவிலாம் கொடுத்தாருங்க. ஸோ ஒரு இரங்கல் தெரிவிப்பது, அவங்க கட்சியின் ஆதரவாளர்கள் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கிற நிகழ்ச்சியை கரூரில் நடத்துவதுக்கு அனுமதிக்காத
ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நாம் எல்லாம் பார்த்தோம். இல்லைன்னா அவருக்கு என்னங்க வந்து மகாபலிபுரத்தில் இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணி எல்லாரையும் இங்கே இட்டுன்னு வந்து கொடுங்க. என்ன வேற சொல்றாங்க, இங்க நடத்த இடம் கொடுக்காம விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா கரூருக்கு வரவே இல்லைன்றாங்க. அவருக்கு அனுமதி கொடுத்தீங்களா நீங்க? ஒரு பக்கம் அனுமதி மறுப்பது, இன்னொரு பக்கம் அதையே காரணமாக்கி அவர் மேல குற்றம் சுமத்துவது. அதனால திமுக வந்துங்க விஜயை பார்த்து மிக அதிக அளவில் பயந்து இருக்கிறது. அது வந்து தான் அதிகாரத்துக்கு வருவதை அவர் தடுத்து விடுவார் என்று நம்புகிறது. அதன் காரணமாக அவரை வந்து செயல்பட விடாமல் முடக்குவதற்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவங்க வந்து தேர்தல் அலுவலகம் அமைப்பது அல்லது திருமண மண்டபத்தில் அந்தந்த தொகுதியில் ஒரு ஏற்பாடு பண்ணுறது கூட யாருமே வந்து கொடுக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு போலீஸ் பர்மிஷன். யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு பார்ட்டி, அதனுடைய லீடர், அவருக்கே நோ அப்ஜெக்ஷன் தரமாட்டேன் போலீஸு. அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்கிறாருன்னா இது என்ன? இது பாஜக திமுக கள்ள கூட்டணியினுடைய செயல்பாடு தானே இது. இப்போ எல்லோருக்கும் வந்து விஜய் வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கிறார் என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால் ஆனால் இதெல்லாம் வந்துங்க மக்கள் என்ன மடையர்களா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்காரங்க தெருக்கு மீட்டிங் போடுறாங்க. நீங்கள் பாருங்க, தாவேகாவினர் ஒரு தொகுதியிலையும் மீட்டிங் போடுறாங்க, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் வராருன்னா அந்த மீட்டிங்க்கு வந்து தடை போடுவாங்க. இப்போ ராஜ்மோகன் பேசுகிறாரு, ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் அநேகமாக எல்லா இடங்கள்லையும் கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, தாவேகா கூட்டங்கள். நான் அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் விஜய் அந்த கூட்டத்துக்கு வராருன்னா அந்த கூட்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு தடை பண்ண முடியுமோ அவ்வளோ தடை பண்ணுறாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்க. காரணம் என்னென்னா, விஜய் அங்கே வராருன்னா லட்சக்கணக்கில் ஆட்கள் வராங்க. இப்போ அந்த ஆட்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்குறது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் நிர்வாகம் இருக்குது. மாநில நிர்வாகம், மாநில காவல்துறை. எங்களால் முடியாது, 5000 பேருக்கு வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆட்சி அதிகாரம்? இப்போ ஏர் ஷோ நடந்தது சென்னை கடற்கரையில், எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் சொல்கிறாங்க. யாரும் வராதீங்கன்னு தடுக்க முடியுமா? அதுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் கண்டிஜென்சி பிளானை வந்து போலீஸும் நிர்வாகமும் வைக்கணும்ல. அதை விட்டுட்டு 5000 பேருக்கு மேலே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஸோ யூ ஆர் ப்ரூவிங் யூ ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் சேஃப்கார்டிங் த பீப்புள், இல்லையா? ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு உங்களால் இயலவில்லை. உங்களுடைய இயலாமை, அரசின் இயலாமை, காவல்துறையினுடைய இயலாமை தான் இதில் வெட்ட வெளிச்சமாகுது. யார் வந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணுங்க, அதானே உங்கள் வேலை. மற்ற கட்சிகள்லாம் பண்ணுறீங்கல்ல, ஏன் இவருக்கு மட்டும் நோ? ஏன்னா பிகாஸ் அவர் பேசினார்னா அதனுடைய வீச்சு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பேக்டை உருவாக்குது மக்கள் மத்தியில். அதனால் மேக்சிமம் அவரை பேச விடாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது சரியில்லைங்க, ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னதான் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ ஆதவ அர்ஜுனா இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நான் எங்களோட ஆஃபீஸ் போட விடாம தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் சொல்கிறேனுங்களே. இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 9 இடத்துல தான் கரூர் தொகுதியில் தேர்தல் அலுவலகம் திறந்துருக்குறோன்றாரு. ஆனால் 59 இடத்துல தட்டி வச்சு எல்லாம் டெய்லி பிரியாணி, டெய்லி சாப்பாடு, கறிச்சோறு, இந்த ஈரோடு கிழக்கில் பண்ண அதே ஃபார்முலாவே இப்போ பண்ணலாம், சட்டமன்ற தேர்தல் பண்ணுறாங்க. 9ன்னு அவர் சொல்கிறதாவே ஒத்துக்கிறேன். எதிராளிகள் 59 இடத்துல அடைச்சிருக்காங்கன்றாங்க. 9ன்னு ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு 9 இடத்துல அனுமதி கிடைக்குது, ஏன் தாவேகாவுக்கு ஒரு இடத்துல கூட கிடைக்க மாட்டேங்குது? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இல்லை, எலெக்ஷனரே டெமோக்ரஸி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் இல்லைங்களா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ தானே அது வந்து ஒரு முறையான ஜனநாயகம், முறையான தேர்தலாக இருக்கும். அதுக்கு பேர் தானே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இங்கே ஃப்ரீயும் இல்லை, ஃபேரும் இல்லைன்னா இந்த எலெக்ஷன் என்ன நினைக்கிறாங்க? மத்திய அரசும் மாநில அரசும் எலெக்ஷன் கமிஷனும் அவங்க வேண்டப்பட்ட அவங்க விரும்புகிற ஆளுங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணால் போதும், நாங்கள் விரும்பாத ஆளுங்க யாரும் வெளியே வர வேணாம்னு நினைக்கிறாங்களா? என்ன சமாச்சாரம் இது? நியாயம் இல்லைங்க.
இப்ப அதே போல அடுத்து விஜய் தாவேக்கால வந்து இன்னும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கல. சோ இன்னும் 2 நாள் அறிவிச்சிருவாங்க, 3 நாள் அறிவிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. சோ என்னைக்கு சார் அறிவிப்பாங்க? அது குறித்து என்ன விஷயம்? 30ஆம் தேதி வந்து தேர்தல் அந்த மனு தாக்கல் செய்யறது தொடங்குதுங்க. ஆமா. 29ஆம் தேதி வரைக்கும் அனுமதிக்கலாம். 30ஆம் தேதி தொடங்கினாலும் கண்டிப்பா 4-5 நாளாவது அது இருக்கும் முடியறதுக்கு. ஸோ இன்னும் நிறைய நாள் இருக்குங்க. அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இன்னும் 2 நாள் இருக்கு தொடங்குறதுக்கு தானே, முடியறதுக்கு 2 நாள் 6 நாள் இருக்கு. இப்போ பாண்டிச்சேரியில திமுகவும் காங்கிரஸும் இன்னி வரைக்கும் முடிக்கல. 30 தொகுதியில எல்லாரும் போட்டாங்க, வாபஸும் வாங்கல. எல்லாம் பிரச்சனையா இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி பாண்டிச்சேரியில் அப்படியே 4ஆ உடஞ்சிருக்கு. சிபிஐ 2 தொகுதியில் போடுது, விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதியில், அது மாதிரி 20 தொகுதியில் காங்கிரஸ். இப்படி அங்கே ஒரு கூட்டணியே இல்லை. அதை பற்றிலாம் யாரும் விவாதம் பண்ண மாட்டேன்றாங்க. இவர் வேட்பாளர்னா பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் எத்தனை மணிக்கு, நாளைக்கு திங்கக்கிழமை வந்து தொடங்குதுன்னா முடியுது, தொடங்கலை முடியுதுன்னா முதல் நாள் ராத்திரி 11 மணிக்கு தான் வேட்பாளரை அறிவித்தார் 30 பேரை. அப்புறம் கூட மறுநாள் 2 பேர் அந்த வேற கட்சி ஏதோ வந்ததால் 28ஆக குறைச்சிக்கிட்டாரு. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கல. இப்போ விஜய் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் புதியவர்கள், அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள், அவ்வளோ பெரிய பணக்காரர்களோ தாதாக்களோ அல்ல. அதனால் விஜய் ஒருவேளை நினைக்கலாம், ரொம்ப முன்னாலேயே நம்ம அவங்களெல்லாம் அடையாளம் சொல்லிட்டோம்னா அவங்கள வந்து மிரட்டுவார்கள், அச்சுறுத்துவார்கள், அவங்க ஃபேமிலியை கடத்துவார்கள், இல்லை பணத்தை கொடுத்து அவங்கள நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, மனு தாக்கல் பண்ணாதீங்க. அதாவது இப்போ அலுவலகம் திறக்கவே விடாதவங்க உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லாமல் பண்ணலாம்ல. அதனால் அவர் கூட நினைக்கலாம், நம்ம ரொம்ப முன்னால் போய் டைம் கொடுக்க வேணாம் நம்ம எதிராளிகளுக்கு, 11 மணிக்கு நைட் சொல்லி காலையில் போய் எல்லாம் மனு தாக்கல் பண்ணுங்கன்னா அதுக்கு பின்னாலே இந்த ஒரு இது கூட இருக்கலாம். அதாவது வந்து ஆளுங்கட்சி அல்லது எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய அதிகார பலம், மிரட்டல், பணபலம் இதெல்லாம் வரலாம் இல்லையா? இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம், இல்லை குழந்தையை தூக்கிட்டு போயிட வேண்டியது. நீ மனு தாக்கல் பண்ணாமல் 5 மணிக்கு மேலே இருந்தால் தான் உன் குழந்தை வீட்டுக்கு வரோன்னா அவன் என்ன பண்ணுவான்? புரியுதுங்களா? எதுவும் பண்ணுவாங்க. இவங்க அதிகாரத்துக்காக திமுக எதையும் செய்யக்கூடிய கட்சிங்க. அதனால் இது கூட அவருடைய டாக்டிஸாக இருக்கலாம். எல்லாத்தையும் அவர் முடிவு பண்ணிட்டு பேசாமல் கூட இருக்கலாம். இப்போ இன்னைக்கு சொன்னாருன்னா அந்தந்த இடத்துல இருக்க தாதாஸ் இருக்காங்க இல்லையா, மினிஸ்டர்ஸு, அவங்க சொந்தக்காரர்கள் மூலமாக ப்ரெஷர் தானேங்க ஒரு மனிதனை. நீ ஏப்பா போய் வேஸ்ட் பண்ணுற, இந்தாப்பா 10 கோடி வச்சுக்கப்பா, நீ போய் மனு தாக்கல்லாம் பண்ணாதப்பா, தேவையில்லாத குழப்பம், சும்மா வச்சுக்க 15 கோடி 20 கோடி அப்படின்னா எல்லாருமே ஸ்டிஃபாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் இல்லையா? நான் அதுக்காக எல்லாம் வீக்குன்னெலாம் சொல்ல தாவேக்கால இருக்கிறவங்க. பட்டு மக்கள் மனநிலை மக்களுக்கு பணம் பண்ணுறான், பணத்தை இல்லைன்னா வேற ஏதாவது பயமுறுத்துனாங்கன்னா, இப்போ ஒன்ஸ் அவங்க மனு போட்டாங்கன்னா அப்புறம் போடான்ருவாங்க. மனு தாக்கலே நடக்காமல் இருந்தால் இன்னொன்றும் நான் நினைக்கிறேன், மனுக்களை வந்து பரிசீலனை பண்ணும்போது சும்மா அதை வந்து செல்லாது தள்ளுபடின்னு சொல்கிறதுக்கும் முயற்சி நடக்கும் பல தொகுதிகளில். அதனால தான் இன்றைக்கி தாவேக்கால வந்து வக்கீல்லாம் வச்சு, ஏன்னா இவங்கெல்லாம் புது ஆளுங்க இல்லையா, ஏதாவது சும்மா ஒன்றை சொல்லி தள்ளுபடி பண்ணணும், அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இவங்க தான் 210 ஜெயிக்க போகிறாங்க இல்லையா, அவருக்கு தான் மெஜாரிட்டியே இல்லை, அவரே ஜெயிப்பாரான்னு தெரியாது, அவருக்கு சப்போர்ட்டே இல்லை. ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுறாங்க? மரண பயத்தில் இருக்காங்க எல்லா கட்சியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க பேசுறதுக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இதுதான் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சுங்க, ஆட்சி இழக்க போகிறோன்ற பயம். அது இப்படி பல்வேறு இதையெல்லாம் வந்துட்டுருக்கு. பட் மக்கள் ஜனநாயக ரீதியாக தீர்ப்பு கொடுப்பாங்க இந்த ஆட்சிக்கெல்லாம். இதை விட மோசமாக எம்ஜிஆரை பண்ணாங்க, இதை விட மோசமாக எம்ஜிஆருக்கு நடந்தது. அதெல்லாம் கடந்து தான் எம்ஜிஆர் வந்தார். அதே போல் விஜயம் வருவார் என்று தான். ஜெயலலிதாக்கா கொடுக்காத தொல்லையா? ஜெயலலிதாவுடைய ராஜினாமா கடிதம் எழுதி எங்கேயோ வச்சுருக்காங்கன்னு கமிஷனரை விட்டு ரெய்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்து
தமிழ் குடிமகன் சபாநாயகர்கிட்ட கொடுத்து கருணாநிதி பண்ணாத வேலையா? அதுக்கப்புறம் தானே அவங்க போலான்ற முடிவு கூட மறுபரிசீலனை வந்து இறங்கி அரசியல்ல 2வது இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஆனால் திமுக ஒரு ஜனநாயக இயக்கம் அல்லங்க, அது ஒரு சர்வாதிகார இயக்கம். ஆனால் அவங்க மற்றவங்கள பாசிசம்னுவாங்க. அதேபோல வேட்பாளர்ல வந்துட்டு பாண்டிச்சேரியில அறிவிச்ச வேட்பாளர் பட்டியல்ல வந்துட்டு பாஜகல இருந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அது வந்துட்டு மக்களிடையே நிறைய விமர்சனம்க்கு உள்ளாக்குச்சு அப்படின்னாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எப்படி சார் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே புதுமுகமா இருந்தா நல்லதா இருக்குமா, இல்ல இந்த மாதிரி மத்த கட்சியில இருந்து வரவங்களையும் எம்எல்ஏவா அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, விண்ணப்பலையும் பார்க்கணும், லாயல்ட்டியும் பார்க்கணுங்க. ஒரு ஆளை ஜெயிக்கணும்னு சொன்னா வெறும் தன் மன்றத்திலேருந்து வந்தவங்க, மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றத்தில் வந்தவங்களை மட்டும் போட்டால் ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் லாயல்ட்டியும் பார்க்க வேண்டியதுதான். நாளைக்கு கட்சி மாறலாம், கால் மாறலாம். இப்போவே எவ்வளோ வேலைலாம் நடக்குது, ஆயாராம் காயாராம். அதனால் வந்து வின்னபிலிட்டியும் பார்க்கணும். அந்த தொகுதியில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களா, வேலை செஞ்சு நல்ல பேர் இருக்கா, ரிப்பேர் ஆகிருக்கா பேர், இதெல்லாம் பார்க்கணுங்க. வேரியஸ் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதை விஜய் வந்து தெளிவாக செய்வார்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட பணபலம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. இப்போ திமுக எல்லா தொகுதிக்கும் அட்வான்ஸாக 20 கோடி அனுப்பிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஆரம்பம் இது வந்து முதல் கட்டம்ன்றாங்க. நாம் என்ன கேள்விப்படுறோம், எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கப்பட்ட செலவே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் தான். ஆனால் 20 கோடி ஆல்ரெடி முதல் தவணையாக திமுக செலவழிக்க போயிடுச்சுன்னா அவங்க நிச்சயமாக 100 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. நீங்கள் 100 கோடி செலவு பண்ண வேணாம், அந்த 40 லட்சத்தை செலவு பண்ணுற ஆள் இருக்கணும் இல்லை? எல்லா தொகுதிக்கும் அந்த மாதிரி ஆள் கிடைப்பானான்னு எனக்கு சந்தேகம். அட்லீஸ்ட்டு நீங்கள் போட்டி போடுறீங்கன்ற தகவலாவது மக்களுக்கு போய் சேரணும்ல. அதுக்கே ஒரு 10-20 லட்சம் தேவைப்படும். ஒரு தொகுதி பூரா போஸ்டர் ஒட்டணும், அடையாளப்படுத்தணும். இல்லைன்னா நீங்கள் தெரியாமல் போயிடுவீங்க. அதனால் எல்லா ஃபேக்டரியும் பார்த்து தாங்க கேண்டிடேட்டை போட முடியும். 2வது பாஜகலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் செவ்வாய் கிரகத்துலேருந்து தான் ஆளை பிடிச்சிட்டு வரணும் இல்லையா? புதுசாக ஒரு ஆள். இப்போ ஓ பன்னீர்செல்வம் எங்கேருந்து போனார்? அதிமுக. டாக்டர் மைத்ரேயன் எங்கேருந்து போனார்? பாஜக ஆர்எஸ்எஸ் ஆள் அவர். அதுபோல் வந்துங்க, ஒரு கட்சியில் எப்போ இவங்க எங்கே இருந்தாங்கன்ற நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு இவங்க இந்த கட்சியில் இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு சீட் கொடுக்கல விஜய். தாவேக்கால இணைஞ்சவங்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. திமுக அண்ணா திமுகவில் அப்படி எவ்வளோ பேரை காட்ட முடியும்? அதனால் புதிய கட்சின்றதால அவங்கள வந்து ஒரு சிறுமைப்படுத்துவதற்காக இப்படி சொல்கிறாங்க. எல்லா கட்சியிலும் தான் ஆளுங்க வந்து சேர்றாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதா? இந்த கட்சி உருவாகியே 2 வருஷம் தான் ஆச்சு. இனிமேல் யாராவது வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேண்டிடேட்டாக போடணுமா? அதெல்லாம் அரசியலில் வந்து அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. அன்டச்சபிலிட்டி பண்ண முடியாது. இன்றைக்கு எப்படி இருக்காங்க, இன்னைக்கு தாவேக்காவினுடைய கொள்கையை ஏற்றுக்கிறாங்களா, தாவேக்கா தலைமை ஏற்றுக்கிறாங்களா, தாவேக்காவுக்கு விசுவாசமாக இருக்காங்களா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்காங்களா? தட்ஸ் எனஃப். போன ஜென்மம் என்ன ஆச்சு, அதுக்கு முன் ஜென்மம் என்ன, எல்லாம் பார்க்க வேண்டும். எந்த கட்சியிலையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தாவேக்கால மட்டும் சுத்தம் சுயம் பிரகாசமாக ஆளுங்களை நிறுத்தணும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் அடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ செங்கோட்டையன் இருக்காரு, ஒரு அதிமுகவில் தானே 9 முறை ஜெயிச்சாரு. இப்போ அவரை வந்துட்டு ஏன் இவங்க அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா இவங்க அதை அப்ஜெக்ட் பண்ணால் ஓ பன்னீர்செல்வத்தை இவங்களுக்கு சீட் கொடுக்க முடியாது இல்லையா? அதிமுகலேருந்து 8-9 மந்திரிங்க தான் இன்னைக்கு திமுக அரசியலேயே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சொல்லப்போனால் திமுகவை இன்னைக்கு வழி நடத்துவதே அதிமுகலேருந்து வந்தவன் தான். இதை எங்கே போய் சொல்லிக்குவாங்க? ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவர் மினிஸ்டரா இல்லை, இருந்தாலும் எல்லா தகுதியும் வச்சிட்டு இருக்காரு. சேகர் பாபு, கண்ணப்பன், முத்துசாமி, சாத்தூர் ராமச்சந்திரன், வேற யார், நிறைய பேர் இருக்காங்க, ரகுபதி, எல்லாமே அதிமுகலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து பவர்ஃபுல் டிஎம்கேல இருக்காங்க. அப்போ இதை என்ன சொல்றது? அதனால் ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க, வாட் இஸ் தேர் ஐடியாலஜி, இன்னைக்கு எந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.